Hi friends, welcome to our channel Simply Real. ஹெல்த்தி வெர்ஷன் நூடுல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பவும் போல ஒரே மாதிரி நூடுல்ஸ் செய்யாம இது போல ஹெல்த்தியா செய்யலாம். வாங்க. ரெட் ரைஸ் நூடுல்ஸ்னு சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிளா இருந்தது. ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணலாம்னு இன்னைக்கு ட்ரை பண்ணினேன். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தி வெர்ஷனா பார்த்து நூடுல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நூடுல்ஸ்ல வெஜ் ஆர் நான்வெஜ் எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். எப்பவும் போலவே அதிகமாக வெஜிடபிள்ஸ் போட்டு தான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஆனியன், டொமேட்டோஸ், வெஜிடபிள்ஸ்ல வந்து கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு வச்சுக்கிறேன். பேஸ்ட் போடாம இந்த மாதிரி இடிச்சு சேர்த்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக இப்போ நான் தண்ணியை வந்து கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். தண்ணி கொதிச்சதும் அதில் அந்த ஒரு பேக்கெட் நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கிட்டேன். கூடவே சால்ட்டும் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அப்படியே சைட் பை சைட் தாளிச்சு விடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹீட்டான ஆயிலில் கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இந்த பக்கம் நூடுல்ஸும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. ஆனியன் நல்லா வதங்கி வந்ததும் இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இல்லை ஆல்ரெடி மசாலா பேக்கெட் இருக்கு, அதுலேயே உப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ வெஜிடபிள்ஸ் வேக வச்சுக்கலாம் 2 மினிட்ஸு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவர்ஃபுல்காக மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த பேக்கெட்டில் வந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பாயில் ஆகி வந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நூடுல்ஸில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்கிக்கலாம். டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெட் ரைஸ் நூடுல்ஸ் தயார். இப்போ சுட சுட நூடுல்ஸை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். கடையில் அன்ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் பாயில்டு எக் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ராம்பிள்டு எக் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா குட்டியாக ஒரு லைக் கொடுத்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.